கூட தொடர்ந்து நெருக்கமா பயணிச்சுட்டு வந்திருக்கீங்க பல ஆண்டு காலமா. அவர் படத்தை தயாரிச்சிருக்கீங்க, அவர் படத்துல நடிச்சிருக்கீங்க, அவர் கூட அவ்வளவு நெருக்கமா இருக்கீங்க. அவர் கட்சி தொடங்கியிருக்காரு, நீங்க இங்க வந்து சேர்ந்திருக்கீங்க. ஆமா, இது எப்படி பாக்குறீங்க? அவர் கூட சேராம நீங்க இங்க வந்தது எப்படி சார்? இது வந்து ஒரு நடிகர், அவர் ஒரு நடிகர் கூட பணியாற்றும் போது அவர் சிறப்பா பணியாற்றுவார் என்ற எண்ணத்தில் நானும் அவர் கூட இருந்து கட்டமைத்தவன் தான். இந்த கலப்பை மக்கள் இயக்கம் எப்படி கட்டமைத்து அதை ஒழுங்காக நடத்துகிறோனோ, விஜய் மக்கள் இயக்கத்துக்கும் நான் ஒரு மிகப்பெரிய ஒரு பில்லராக இருந்து பணியாற்றியவன் என்று அவங்களே சொல்லியிருக்காங்க. காலப்போக்கில் உங்களுக்கு தெரியும், நிறைய ஒரு புதுசா உள்ள வராங்க. அந்த புதுதாக வருபவர்கள் முன்னிலையில் எங்களை மாதிரி அவங்க அப்பாவே உள்ள ஏற்றுக்க முடியல. அப்ப எங்களை மாதிரி ஒரு மனசு ஒத்தவர்கள் அங்கு பயணம் பண்ண முடியாத ஒரு சூழல் ஏற்படுகிறது. என்னைக்குமே நிலவு தான். இப்ப நிலவு ஒரு குறிப்பிட்ட காலம் தான் இருக்கும் சார். இப்போ ஒரு நட்சத்திரம் மாதிரி தான் விஜய் அவர்கள். அவர் ஒரு நிலவு போல ஒரு குறைந்தது ஒரு 15 நாள் இருப்பார். 15 நாள் நிலவு எப்படி மறைந்து போகுமோ அதே போல ஒரு நடிகர்களுடைய சேவையும் அப்படிதான் இருக்கும். மக்களையோ ரசிகர்களையோ அவர் சரியானபடி வழிநடத்தி சரியான அவங்களுடைய தேவைகளை பூர்த்தி பண்ணுவாரா என்னங்கிறது எனக்கு தெரியல. எனக்கு மக்களுக்கு சர்வீஸ் பண்ணும் சார். என் உயிர் பொருள் ஆவி எல்லாத்தையும் இந்த மக்களுக்காக சேவை செய்யணும்னு நினைக்கிறேன். அதுக்கு ஒரு நல்ல கட்டமைப்பு தேவைப்பட்டது. அந்த கட்டமைப்பு எனக்கு இன்னைக்கு இருக்க சூழல்ல திமுக கழகம் மிக சிறப்பாக செய்துட்டு இருக்காங்க. அங்க இணைந்து கொண்டேன். என்னை வரவேற்கிறார்கள். பெரிய நஷ்டம் ஏற்பட்டதா சொன்னீங்க. புலிப்படத்துல பெரிய நஷ்டம் வந்துச்சு. அப்படி அந்த நஷ்டத்தை இதுவரைக்கும் ஈடுகட்டினாங்களா? இன்னமும் அந்த பணத்துல ஏதாவது விஜய் ஏதாவது கொடுத்தாரா? ஏதாவது இல்ல, அந்த படத்துக்கு பிறகு அவரு அதான் சார், ஒரு நல்ல கூட்டம் ஒண்ணு இருக்கு, தீயர் கூட்டம் ஒண்ணு இருக்கு. இந்த தீய கூட்டங்கள் என்ன செய்யும்னா, நல்லவர்களை எப்படியாவது வெளியே தெளிவாங்க சார். குப்பை தொட்டிகள் எல்லாம் எப்படியாவது உள்ள ஒண்ணு சேர்க்கறதுக்கு பார்ப்பாங்க. அந்த குப்பை தொட்டிகள் எல்லாம் ஒண்ணு சேரும்போது நல்ல ஒரு நிர்வாகத்தை கொடுக்க முடியாது சார். யாரா இருந்தாலும் கொடுக்க முடியாது. பெரிய ஆற்றல் இருக்கும், அவங்களுக்கு பெரிய புகழ் இருக்கும், புகழ் வெளிச்சம் இருக்கும், உச்சத்துல இருப்பாங்க. ஆனால் சுத்தி இருக்கவங்க சரியாக அமையாவிட்டால் அவங்கள வேறொரு திசைக்கு கொண்டு போயிடுவாங்கிறது என்னுடைய வாழ்க்கையில நான் பார்த்திருக்கேன். அம்மாவுடைய வாழ்க்கை கூட நீங்க பாத்தீங்களா அப்படிதான். சுத்தி இருப்பவர்கள் ரொம்ப நல்லா இருக்கணும் சார். புஷி ஆனந்த், ஆதவ் எல்லாரையும் எடுத்துக்கிட்டு இப்ப என்ன இருக்கு? பயம் என்ன வேண்டி இருக்கு சார்? உண்மைதானே? நீங்க கடைசியில் சேர்ந்த நாஞ்சில் சம்பத் முதல் எல்லாரும் பெரிய தியாகிகள் கிடையாது. அவர் ஒரு மாற்றமான அரசியல் கொண்டு வரணும்னு சொன்னாரு. என்ன சொன்னாரு? ஃபர்ஸ்ட்ல நான் ரசிகர் மன்றத்திற்காக உழைத்தவர்களுக்கு, எனக்கு போஸ்டர் ஓட்டினவங்களுக்கு, பால் ஊத்தினவர்களுக்கு தான் நான் முக்கியத்துவம் கொடுப்பேன்னு சொன்னார். கரெக்டா? இன்னைக்கு அதுல இருக்கிற ஒரு 7 பேரை சொல்றேன். 7 பேரும் ஏதாவது ரசிகர் மன்றத்தில் இருந்தவங்களா? அது புஷி ஆனந்தா இருக்கட்டும், வெங்கட்ராமனா இருக்கட்டும், நிர்மல்குமாரா இருக்கட்டும், ஆதவா இருக்கட்டும், நாஞ்சில் சம்பத்தா இருக்கட்டும், செங்கோட்டையனா இருக்கட்டும், யாருமே ரசிகர்களாக இருந்து அவர்களுக்கு ஆரம்ப காலத்தில் உழைத்தவர்கள், தியாகம் செய்தவர்கள் யாரும் அதில் இல்லை. அதனால்தான் அந்த வேதனை. இப்ப நான் எவ்வளவு கஷ்டப்பட்டு உழைத்தேன் என்று பத்திரிகையாளர்களையும் உங்களுக்கு தெரியும். நான் ஒரு அவமானப்பட்டு ஒதுங்கி சந்திரமுகி மாதிரி, நீலாம்பரி மாதிரி என்னால ஒதுங்கி இருக்க முடியாது. நான் களம் இறங்கி வேலை பார்க்கக்கூடியவன். அப்ப எனக்கு யாரு எனக்கு ஒத்துழைப்பு தருகிறாங்க, யாரு என்ன ஊக்கப்படுத்துகிறார்கள்? மகேஷ் அவர்கள் பல முறை என்ன கூப்பிடுறாங்க, எங்க கூட வந்து ஒர்க் பண்ணுங்க, உங்களை நாங்க என்கரேஜ் பண்றேன்னு சொல்றாங்க. அப்ப அவங்க கூட தான் நான் பயணப்பட முடியும் சார். இப்ப சிறப்பான ஆட்சி தருவன்னு சொல்றாரு. ஆமா, பல ஆண்டுகள் அவரோட பணியாற்றி இருக்கீங்க. ஆமா, சினிமால உண்மையா இருந்திருக்காரா விஜய்? சினிமா துறைக்கு உண்மையா இருந்திருக்காரா சார்? சினிமா துறைக்கு உண்மையா இருந்தா அது நான் அவர் கூட இருந்தவன், அதுக்கு நான் பதில் சொல்ல முடியாது. ஆனால் சினிமா வேறு, அரசியல் வேறு. அதான் சொல்றேன், நிலவு கொஞ்ச நாள் தான் சார் இருக்க முடியும். ஆனால் சூரியன் என்றும் இருக்கும். சூரியனுடைய இது அது வந்து அதனுடைய பிரகாசம் மக்களுடைய உடம்புக்கு ரொம்ப நல்லது. அதனால தான் நான் சூரியன் பக்கம் வந்திருக்கேன். அங்க எப்படி இருந்தாலும் நிலவு அமாவாசை ஆகும் ஒரு நாள். அதே மாதிரி தான் அமாவாசைகள் நிறைய பேர் வர்றாங்க. நல்லவர்களுக்கு இங்க வழி இருக்காது, நல்லவர்களை வாழ விட மாட்டாருங்கிற எண்ணத்துல நல்ல சிறப்பா செய்தா எனக்கு சந்தோஷம் தான் சார். ஆமா, அப்பா பையனுக்கு உள்ள ரிலேஷன்ஷிப் ஆரம்பத்தில் இருந்த மாதிரி இல்ல சார். அதான் அப்பாவே பிரிக்கிறாங்கன்னா அப்ப நம்ம மாதிரிலாம் எப்ப சொல்லுங்க பாப்போம். ஒரு தகப்பன் வந்து சந்திரசேகர் வந்து அவருடைய வாழ்க்கைக்காக அவ்வளவு உடல் பொருள் ஆவி தியாகம் அத்தனையும் அவருக்காக செய்தாரு. அவருக்கே உரிய மரியாதை இல்லை. அப்போ புதுசா யாரோ வந்து, அதாவது எதையாவது இந்த விட்டில் பூச்சிகளை எதையாவது பண்ணி உடனே போயிடும்ல, அதே மாதிரி புதுசா யாராவது வராங்க, அவங்க வந்து நிரந்தரமான ஒரு நல்ல
அவரை கைட் பண்ண முடியாதுங்கிறது என்னுடைய ஒரு கருத்து சார். 300 கோடி ரூபாய் சம்பளத்தை விட்டுட்டு நான் வரேன்னு விஜய் வந்து பேசுறாரு. புலி படத்துக்கு நீங்க எவ்வளவு சார் சம்பளம் கொடுத்தீங்க? இல்ல அந்த சம்பளத்தை பத்தி எல்லாம் நம்ம பேச முடியாது, நடந்து முடிஞ்ச கதை சார். நீங்க அது புலியை பற்றி புலியாலே நான் பயந்து போய் இன்னைக்கு வர பயந்து ஓடிட்டு இருக்கேன். நீங்க திரும்ப கட்டிப்பட்டது போதாதான், அதனால புலி மேட்டரை விட்டுருங்க. இன்னைக்கு நான் வந்து அவ்வளவு ரைடு என்ன அந்த பிரச்சனையை தீர்க்க முடியல. எனக்கா ரைடு வந்து நான் ஒரு சாதாரண ஒரு PRO சார், ஒரு பத்திரிகையாளர். ஏன்ட்ட உங்களை மாதிரி ஒரு பத்திரிகையாளர் என்ன இருக்கும்? ஆனால் நான் அதனால மாட்டப்பட்டேன், வஞ்சகர்களால் மாட்டப்பட்டேன். கூட இருந்தவங்க போட்டு விட்டுருக்கான். அதாவது அவர் கூட இருந்த ஒரு 8 பேர் என்னுடைய இடத்துக்கு வரக்கு ஆசைப்படுறாங்க. பிடி சிவகுமார் இருந்த அளவு வளர்ந்துட்டாரு, பிடி சிவகுமாருக்கு புலினி படம் ப்ரொடியூஸ் பண்ண கொடுத்துட்டாரு, இவனை எப்படிதான் காலி பண்ணலான்னு வச்சு ரைடை உருவாக்குறாங்க. இதெல்லாம் உருவாக்கப்பட்டது, அவங்களே சொல்றாங்க, இது நான் சொல்லல. ரைடு பண்ணி முடிச்சதும் எங்க வீட்டில் ஒன்றும் இல்லை சார், கவனமா இருங்க சார், உங்க கூட இருக்கவங்க தான் எங்களுக்கு திரும்ப பெட்டிஷன் தந்தது. அப்ப கூட இருக்க சகுனிகளை வைக்காதீங்கன்னு சொல்ல கூட நம்மளால முடியலன்னா மாதிரி எப்படி ஒரு தலைவன் கூட இருக்க முடியும்? அவருடைய வளர்ச்சிக்கு போட்டோவை தெருவா எடுத்துட்டு போனோம் சார். ஒரு பத்திரிகை ஆபீஸுக்கு ஒவ்வொரு ஆபீஸுக்கும் எடுத்துட்டு போனவன் நாங்கிறது தெரியும். ஆரம்பத்தில் என்ன அவர் மேல இருந்தா குதிச்சிட்டாரு இல்ல, இதெல்லாம் தெரியணுங்கிறக்காக சொல்றேன் சார். சாதாரண அப்பாவி ரசிகர்களுக்கு தெரியணும். எத்தனையோ விஜய் ரசிகன், பிரியமுடன் விஜய் 9 பத்திரிகை நடத்திருக்கேன் சார். இதை எதுக்கு சொல்லணும்? மனசுக்குள்ள அவ்வளவு கஷ்டத்தையும் வலியும், நமக்கும் ஒரு வாய்ப்பு கிடைக்காதான்னு தானே ஏங்கிட்டு இருப்போம். 27 ஆண்டுகள் எதுக்கு உழைக்கிறோம்? ஒரு விவசாயி ஒரு மரத்தை எதுக்கு வளர்க்குறான்? அந்த மரம் வளர்ந்த பிறகு பழம் சாப்பிடலாங்கிறதுக்கு தானே உழைப்பான். அதே மாதிரி தானே நம்மளும் உழைச்சிருப்போம். அந்த பழம் காய்க்கும் போது வேற இல்லாம பறிச்சு தின்னுட்டு போன குரங்கு, நரி, நாய் எல்லாம் பறிச்சு தின்னுட்டு போகும்போது அந்த விவசாயிக்கு எவ்வளவு வேதனை இருக்கும். அந்த வேதனை ஒரு என்ன மாதிரி தியாகம் பண்ண ரசிகர் மன்றங்களில் உள்ளவங்களுக்கோ பொறுப்பா இருக்கவங்களுக்கோ எனக்கோ இருக்கக்கூடாதுங்கிறதுல என்ன தவறு இருக்கு? மனவேதனை இருக்கு சார். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.